நல்ல சாப்பாடு, நீ நல்லா வயத்துத்தா சாப்பிட்டேன். வணக்கம் ஐயா. வணக்கம். நீங்க யாரு? நான் தான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்க ஆசிரியர் ஐயா. அப்படியா? என்ன வேணும்? நேத்து பண்ணையார் வீட்டுக்கு போயிருந்தேன். பண்ணையார் வீட்டுக்கா? அங்க நடக்கிற அடிமைத்தனத்தெல்லாம் பார்த்து மனதால ரொம்ப பாதிக்கப்பட்டேன் ஐயா. கேள்விப்பட்டேன். பண்ணையார் பண்ற கொடுமையால இந்த ஊர் மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஆனா அவரை பகைச்சுக்கிட்டு எங்களால நல்லா வாழவே முடியல. ஐயா ஒரு யோசனை. என்ன? நீங்கெல்லாம் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதா இருந்தா 2006 இந்த புதுப்பட்டி கிராமத்தை ஒரு முன்னோடி கிராமமா மாத்தலாம் ஐயா. என்னையா சொல்றீங்க? என்னால முடிஞ்சது நான் செய்யறேன். இந்த ஊர் மக்கள் முன்னேறுவாங்கன்னா நான் எது வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். இப்ப உங்களுக்கு என்ன உதவி வேணும் சொல்லுங்க, நான் செய்யறேன். இந்த ஊர் மக்கள் எல்லாம் பார்த்து பேசணும். நாளைக்கு பஞ்சாயத்தை கூட்ட முடியுங்களா? கண்டிப்பா செய்யறேன். ரொம்ப நன்றி ஐயா. நான் வரேங்க. நல்லதுங்க. யாருப்பாங்க? ஐயா நாளைக்கு பஞ்சாயத்தை கூட்ட ஏற்பாடு செய்யுங்க. சரிங்க ஐயா. இதனால் இந்த ஊர் மக்களை தெரிவிப்பது என்னவென்றால், நாளை காலை 10 மணி அளவில் பஞ்சாயத்து கூட்டப்படும். இது பஞ்சாயத்து தலைவரின் உத்தரவு. ஊர் மக்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. கருஞ்சிறுத்தை, முரட்டு காளை, தந்திரத்தில் நரி, 18 பட்டியின் எஜமான், மொத்தத்தில் அவர் ஒரு படிக்காத மேதை. உட்காரும்பா. ஏண்டா சேர இத்த? ஐயா தூசி ஐயா. தூசி முன்னாடி தெரியல. போறா சேர. வந்துட்டான். எதுடா பஞ்சாயத்து கூட்டி இருக்காங்க? எதுக்குன்னு தெரியலப்பா. பாப்போம் பாப்போம். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பார்த்தா எப்படிப்பா? யாராவது ஆரம்பிச்சு வைங்க. அதாவது இந்த கிராம மக்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, அந்த 18 பட்டி தேர்வு விட்டீங்களா? ரொம்ப நன்றி தம்பி. இந்த 18 பட்டி தேர்வு மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புனா, இவர்தான் நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்க வாத்தியாரு. நம்ம கிராமத்தை ஒரு முன்னோடி கிராம மாத்த இவர் விரும்புறாரு. இப்ப இவர் என்ன சொல்றாரு நாம எல்லாம் கேட்போம். இந்த கிராம மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். நாட்டாமையா சொன்னதெல்லாம் கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். கேட்டீங்களா? நீங்க எல்லாம் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதா இருந்தா 2006 இந்த புதுப்பட்டி கிராமத்தை ஒரு முன்னோடி கிராமமா மாத்தலாம். உங்க பிள்ளைகள் வாழ்வு நல்வாழ்வா மலரும். உங்க பிள்ளைகள் நல்ல கல்வி ஒழுக்கம் உடையவர்களாக மாறுவார்கள். என்ன சொல்றீங்க? சரிதானுங்களா? ரொம்ப நன்றி. இவர் சொன்னது கேட்டீங்களா? நம்ம கிராம எதிராக ஒரு நல்ல நிலைமை அடையணும்னா நாட்டாமா திருப்ப மாத்தி சொல்லு. இன்னும் திருப்பி சொல்ல வேண்டாம். உட்காரா. நாளையில இருந்து உங்க குழந்தைங்க கண்டிப்பா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும். அனுப்புவீங்களா? பஞ்சாயத்து கலையலாம். என்னடா இன்னைக்கு முட்டு நேராச்சு, இன்னும் ஒரு பையனோட வேலையை காணா? ஐயா உங்களுக்கு சங்கதி தெரியாதா? அந்த வாத்தியார் இல்ல பஞ்சாயத்தை கூட்டி எல்லா பிள்ளைகளையும் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டாரு. பள்ளிக்கூடத்துக்கா? ஆமா ஐயா. நம்ம அம்முட்டு நேரம் சொல்லியும் இந்த வாத்தியார் பையன் கேட்கலடா. இவனை ஏதாவது ஒரு வழி பண்ணுடா. இல்ல போன ஏதாவது ஒரு யோசனை சொல்ல. சரிங்க. என்னடா இப்படி தவிட்டு நிக்கிறா? ஐயா கொஞ்சம் குனிங்கய்யா. ஐயா பேசாம அந்த வாத்தியார் கதைய
முடிச்சிடலாம் ஐயா. ஏய் என்னடா சொல்ற பவுன? ஆமாங்க ஐயா, அதான் சரியான யோசனை. ஆமாண்டா, நீ சொல்ற மாதிரி தான் செஞ்சவன் போல இருக்கு. பீம்டா, ராம்டா, ஐயா சொல்லுங்கய்யா. டேய் நீங்க என்ன பண்ணீங்களோ ஏது பண்ணீங்களோ எனக்கு தெரியாது. எப்படியாவது இன்னைக்கு ராவோட ராவா அந்த வாத்தியார் கதையை முடிச்சிருங்கடா. சரிங்க ஐயா. முடிச்சிடலாங்கய்யா. என்னடா பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க, போங்கடா. என்ன பவுன, முடிச்சிடலாம்ல? முடிச்சிடலாம் ஐயா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் தம்பி. நீங்க தான் இந்த ஊருக்கு புதுசா வந்த வாத்தியார்னு கேள்விப்பட்டேன். ஆமா தம்பி, நீங்க யாரு? நான் தான் இந்த ஊர் பண்ணையாரோட மகன். ஐயா பண்ணியார் மேனாப்பா நீங்க? ஆமா ஐயா. உங்களுக்கும் உங்க அப்பாவுக்கும் நிறைய வித்தியாசம். நீங்க ரொம்ப பணிவா நடந்துக்கிறீங்களே. ஐயா நானும் உங்களை மாதிரி படிச்சவன் தான் ஐயா. நான் படிச்சிருந்தாலும் எங்க அப்பாவை என்னால திருத்தவே முடியலையா. நீங்க தான் இந்த ஊருக்கு நல்லது செய்யணும்னு வந்திருக்கீங்க. அதனால என்னால நான் உதவிய கண்டிப்பா உங்களுக்கு செய்வேன். ரொம்ப நன்றி தம்பி, ரொம்ப நல்ல காரியம் பண்ணீங்க. ஐயா வாத்தியார் ஐயா, நான் பக்கத்து கடையில இருந்து வந்திருக்கையா, உங்களுக்கு போன் வந்திருக்கியா? சரி தம்பி உட்காருங்க, இந்த செய்தித்தாளை புரட்டி பாத்துருங்க, நான் வந்துடுறேன். ஏய் அங்க பாரு, வாத்தி தனியா உட்கார்ந்து இருக்கான். மெயின் ஆஃப் பண்ணுங்கடா. ஏய் நிறுத்துங்க நிறுத்துங்க, எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருக்கு. மெயின் ஆன் பண்றா. ஐயோ பணியார் மகனே அஷ்டமேடா, வாட ஓடிடலாம். தம்பி 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 யாரும் அடிச்சிருக்காங்களே. தம்பி என்னாச்சு தம்பி?